இதை பார்த்தா அந்த ஒரு புதையலுக்கு வந்து துடி ஆரம்பிச்சு தோன்றதுக்கு மாதக்கணக்கில். உண்மையிலே பார்த்தீங்கன்னா மக்களே நாங்கள் இப்போ நாங்கள் அதுக்குள்ள ஒரு வெறும் போகிற ஆக்கள் இரண்டு சின்ன ராணுவம் போட்டு போட்ட அப்புறம் அவன் கட்சியும் இருந்தால் அப்புறம் ராணுவம் ரவுண்ட் அப் பண்ணி கொண்டு வருவாங்க. ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம் சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தின் அடர்ந்த காட்டுப்பகுதியில் பெரும்பாலானோருக்கே தெரியாமல் மறைந்து கிடக்கும் ஒரு வரலாற்று பொக்கிஷம் உள்ளது. அதுதான் பண்டாரவன்னியனின் கோட்டை என சொல்லப்படும் இந்த இடம். பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன் உருவாக்கப்பட்டதாக கூறப்படும் நீர்வற்றாத அதிசய கேணியும் இன்று வரை சிதைந்த நிலையில் நிற்கும் செங்கல் கோட்டையும் இந்த இடத்தின் பெருமையை சாட்சியாக காட்டுகிறது. ஒரு காலத்தில் சிங்களவர்கள் புதையல் தோண்டியதாக சொல்லப்படும் இந்த இடம் பின்னர் விடுதலை புலிகளின் பாதுகாப்பில் இருந்ததாகவும் மக்கள் கூறுகின்றார்கள். ஆனால் இன்று கேட்பாரற்ற நிலையில் அழிந்து வரும் இந்த இடத்தை நாளை விகாரை தோன்றிவிடும் என்ற அச்சத்துடன் மக்கள் காணப்படுகின்றார்கள். மர்மங்களும் மறைந்த வரலாறும் சூழ்ந்திருக்கும் இந்த கோட்டையின் உண்மை என்ன என்பதை நேரில் சென்று பார்க்கலாம். வாங்க காணொலிக்குள்ள செல்வோம். ஓகே உறவுகளை, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிளிநொச்சியில் இருக்கிற அந்த கோட்டைக்கு வந்துட்டோம். கோட்டை என்று அந்த பக்கத்தில் வந்திருக்கோம். சுற்றி நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், எல்லா இடமும் காடு தான், சரியா? ஆனால் கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி நகரத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இது இருக்குதுங்கிறதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் அந்த இடத்த போய் பார்க்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம்னால எனக்கு வந்து உதவிக்காக ஒரு தம்பி வந்திருக்கிறார். அவரோட தான் நான் வீடியோ எடுக்க போய் கொண்டிருக்கிறேன். ஓகே, இன்னும் போய் பார்ப்போம். பாருங்க, எப்படி கட்டுற காடு உண்டு. ஓகே, இந்த இடத்துல தான் அந்த கோட்டை அமைஞ்சிருப்பதாக சொல்கிறார் அவர். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்த உடனே பார்க்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு சின்ன கேணி மாதிரி ஒன்று இருக்குது. இதில் வந்து ஒரு கேணி என்று சொல்கிறாங்க. சின்ன கிணறு, எவ்வளோ ஆழமாயின்னு தெரியல. நிறைய தவளைகள் நிற்கிதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே பாருங்க, இது வந்து கட்டப்பட்டிருக்குது. சுற்றி சுண்ணாம்பு கற்களால் தான் அமைக்கப்பட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த இடம் பாருங்க, இது அந்த சிகிரியாவில் காணப்படுற அந்த கடலால் செதுக்கப்பட்ட குளம் இருக்குல்ல, அது அந்த தோற்றத்தில் தான் காணப்படுது. இது ஓகே, இதைத்தான் நாங்கள் இது எவ்வளோ ஆழமாக என்று தெரியல. சும்மா அதில் ஒரு கம்பு தடி ஒன்று கிடக்க எடுத்து பார்ப்போம். தடி போய் கொண்டே இருக்கு. தடி போய்கொண்டே இருக்கு. கிட்டத்தட்ட இவ்வளோ ஆழம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, தடி எடுக்கிறேன். இந்த தடியை விட்டு போகும்போது இவ்வளோ ஆழமாக காணப்படுது. ஓகே, இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயம் இருக்குது. இதில் தான் இந்த கோட்டை அமைந்திருப்பதாக அவர் சொல்லுறார். ஓகே, இனி அவரோட சேர்ந்து தான் நாங்கள் வீடியோ எடுக்கணும். ஓகே, வராங்க. ஒரு பக்கம் நின்று கொண்டு தம்பி. வேற எங்கே இது செங்கல் மாதிரியான இதுகள்லாம் கிடக்கு. அப்படி இல்லை, ஒரு கிராவல் இது ஒன்று கிடக்கு. அப்படியே எங்களை பார்த்தோம்னு சொன்னால் இதுதான் அந்த கோட்டையாக இருக்கும். இங்கே பாருங்க, அப்படி ஒன்று இருக்குது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் அந்த கோட்டை அமைஞ்சிருக்கிற இடம். ஸோ வீடியோக்கு எவ்வளோ கிளியராக தெரியுதுன்னு தெரியல. இதெல்லாம் சில கட்டிடங்கள் தான்.
இடத்துல கட்டிட அமைப்பு ஒன்று இருந்திருக்குது. ஸோ இப்போ எல்லாமே சிதைவடைந்த நிலையில் காணப்படுது. மக்கள் தானே ஓகே. இப்போ தம்பி இந்த இடம் என்ன இடம்னு சொல்கிறாங்க? பழைய ஸ்கீம் பழைய ஸ்கீம். ஓகே. இப்போ இந்த இடம் இருக்குல்ல, இப்போ இந்த இடத்தை இந்த கோட்டைன்னு சொல்கிறாங்க. இப்போ யாரோட கோட்டைன்னு சொல்கிறாங்க? வாழ்ந்ததாக சொல்கிறாங்க. இப்போ இது வரைக்கும் இப்போ பிரதேச செயலகமோ அல்லது பரவாயில்ல வேண்டாம். ஓகே. பிரதேச செயலகமோ அல்லது இப்போ இதில் யாராவது வந்து இந்த இடத்த பார்த்து அப்படி எதுவும் செய்திருக்காங்களா? அப்படி இல்லை. இந்த ஊரில் இருக்கிற ஆட்கள் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்துருக்குறாங்களே. இத்தனை வருஷம் இருக்கும் என்று சொல்கிறாங்க. இது தொடர்பாக இதுதானே சிங்கள ஊராக இருந்தால் இது ஒரு இந்த இடத்துல விகாரை கட்டி சுற்றுலாதலமாக மாற்றிருப்பாங்க. இதுதான் அந்த கோட்டை இந்த பகுதி இல்லையா? இதில் என்ன மழை பெய்தா வெள்ளம் போகிறது? இதில் இது ஃபுல்லாக தண்ணி. கீழே இருந்து பார்க்கும்போது இப்போ உயரமாக இருக்குதுங்க. எங்கே போகிறோம்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்பாறையாக தான் காணப்படுது இந்த இடம். நிறைய ஏற்கனவே பார்த்தது போன்ற மற்றும் ஒரு குன்றை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னாலும் இந்த மாதிரி இதில் இப்போ நாங்கள் அங்கால பார்த்த மாதிரிக்கு குன்று அமைப்பில் நிறைய சிதைவுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்க, சின்ன சின்ன கற்கள். வித்தியாசமாக இருக்குது. ஸோ இந்த காட்டுக்குள்ளே இப்படி ஒரு கல் ஒன்று காணப்படுதுன்னா கட்டாயம் கணக்காக காணப்படுது என்ன? இந்த பாருங்க, இனியாவது இதில் நம்பக்கூடிய சில இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கற்களை ஆய்வு செய்தால் இது எத்தனையாம் ஆண்டுக்குரிய கற்கள் என்று கண்டுபிடிக்கலாம். அந்த பாரமாக இருக்கு, ரைட்டாக இருக்கு. அடடா, இங்கே தான் இருக்குது சம்பவம்.
ஓகே, கோட்டைன்ற ஒரு முக்கியமான இடத்துக்கு நாங்கள் இப்போ வந்துட்டோம். இந்த இடத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்போ நாங்கள் மேலே பார்த்த மாதிரியான கற்கள் இங்கே பாருங்க. இந்த மாதிரியான கற்கள் அதிகமாக இதில் காணப்படும். அதாவது உடைஞ்சி எல்லாமே அப்படியே சிதைவுக்குட்பட்டு காணப்படுறதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். கிளிநொச்சிலேருந்து இங்கே என்ன ஒரு 10 கிலோமீட்டர் இருக்கும் டவுன்லேருந்து. ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே வரக்கூடிய தூரத்தில் இப்படி ஒரு மிக முக்கியமான இடம் ஒன்று இருக்குது. எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல. நான் வேற ஒரு காணொளி எடுக்க வரும்போது இங்கே இருக்க ஒரு ஐயா தான் இந்த இடத்த எங்களுக்கு சொல்லியிருந்தேன். அப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு. நானும் 2-3 தடவை முயற்சித்து இன்றைக்கு ஒரு தம்பி இந்த உதவியோடு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். இங்கே பாருங்கள், கட்டாயம் இதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த இடத்துல ஒரு பெரிய கோட்டை ஒன்று இருந்திருக்கணும், அல்லது ஏதோ ஒரு கட்டிட அமைப்பு இருந்திருக்கணும். ப்ளீஸ் இந்த இடத்துல ஒரு கோவிலாவது இருந்திருக்கலாம். முழுக்க முழுக்க ஒரு இது செங்கல்லாம் என்னென்று தெரியல. உண்டை ட்ரை பண்ணி தொல்பொறியியல் திணைக்களத்துக்கு தெரியாமல் இருந்திருக்குமோ அந்த இடம். தெரிஞ்சிருந்தால் நேரம் வந்திருப்பாங்க. விகாரம் கட்டுறதுக்கு பிளான் போட்டாலும் போடுவாங்க. அப்படித்தான் நடக்குது. குருந்தூர் மலை, வெடுக்குநாரி மலைலாம் இதே தானே சம்பவம். இதுவும் மலை தான் தானே இப்படி இருக்குது. ஓகே, இந்த கல்லின் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு செங்கல்லா இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, இவ்வளோ நேரம் எல்லாத்துக்கும் சந்தேகம் இருந்திருக்கும் இது ஒரு சும்மா இடம் என்று. இப்போ நீங்கள் உறுதிப்படுத்தக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், கட்டிட அமைப்பையே பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓகே, உண்மையிலே பார்த்தீங்கன்னா மக்களே, நாங்கள் புலனறுவ சிகிரியாண்டு அங்கால பக்கம் போகும்போது சில கட்டிட அமைப்புகள்லாம் பார்த்து வியந்து பார்த்து கொண்டிருப்போம். இது கிளிநொச்சியில் பக்கத்திலே இருக்கிற ஒரு இடம். எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் சிதைவடைந்த நிலையில் பாதுகாக்கப்படாமல் காணப்படுறது உண்மையிலே கவலைக்குரிய ஒரு விஷயமா இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்டையாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய இடம் குன்றாக நிறைய இடங்கள் காணப்படுது. இப்போ நாங்கள் இந்த முக்கியமான ஒரு கோட்டையில் தான் நாங்கள் நிற்கிறோம்னு நினைக்கிறேன். இந்த இடம் இந்த இடம் கொஞ்சம் குழி மாதிரி இருக்குது. இந்த இடம் சில வேளை இந்த இடத்துல இறக்கண்டி நாங்களா இல்லாட்டி எதுவும் நடந்தாலும் சரியாக தெரியல. அப்படியே இந்த பின்பக்கம் போய் பார்த்தோம் என்றால், இப்போ நாங்கள் அந்த குருந்தூர் மலைக்கு போயிருந்தோம். குருந்தூர் மலைக்கு போகும்போதும் இதே மாதிரி தான். இந்த முக்கியமான கட்டிட அமைப்புக்கு பின்னால் பார்த்தோம் என்றால் அந்த காட்டுப்பகுதி இப்படி தான் அமைஞ்சிருக்குது. இதில் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். பாருங்கள், இப்போ இது உயரமான இடத்துல நிற்கிறோம் நாங்கள். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி எவ்வளோ பெரிய பள்ளமாக போகுதுன்னு பாருங்கள். ஓகே, இப்போ இந்த வீடியோ பார்த்து யாருக்காவது பிரயோசனப்படலாம். மீண்டும் இந்த கற்களை காட்டுறோம் பாருங்கள். கற்கள் இந்த அமைப்புகளை இதுகளை வச்சு தான் சில இடங்களை முடிவு பண்ணுவாங்க. இதே மாதிரி காணப்படுது. இந்த மாதிரியான கற்கள் பக்கத்தில் இங்கே இல்லை தானே, எல்லா இடமும் சாதாரணமாக காணப்படுது. இங்கே பாருங்க, வரலாறு வார்த்தையார்களே, உங்களோட ஆய்வுகளை ஆரம்பிங்க. இப்படி எல்லா இடமும் பதிக்கப்பட்டிருக்குது இல்லையா? இங்கே பாருங்க. இதுதான் அந்த குன்றின் அந்த கோட்டையின் உயர்ந்த இடத்தை தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இது முழுமையாக சிதைவடைஞ்சிருக்கிறதால இது ஏதாச்சும் அகழ்வு பணி செய்தால் தான் இங்கே என்ன நடந்திருக்குங்கிறது, இல்லாட்டி இதுக்குள்ளே எதுவும் மறைந்திருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும்.
இதில் பாருங்க செங்கல் மாதிரி கனூர் வடிவத்தில் காணப்படுது. இப்போ இந்த இடம் உடைஞ்சு அப்படியே கீழே பாருங்கள் எல்லாம் பரவி கிடக்கிறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி அங்காடி சிதைஞ்சு கிடக்கு. என்ற மட்டும் எல்லா இடத்தையும் எடுத்து காட்டுறாங்க. இப்போ இந்த கோட்டைன்ற மிக முக்கியமான இடத்தை நாங்கள் உங்களுக்கு எடுத்து காட்டிட்டோம். தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னோம். ஓகே மக்களே, இப்போ நாங்கள் நிறைய இடத்த எடுத்து காட்டியிருந்தோம். ஸோ இதுதான் அந்த கோட்டையில் இது போன்ற கற்கள் நிறைய காணப்படுது. ஓகே, இப்போ இங்கே எல்லாம் பார்த்துட்டோம். பாருங்க, இப்போ நாங்கள் இந்த இடத்துல காட்டுற இடத்துலேருந்து கிட்டத்தட்ட இந்த 1 2 3 4 5 இந்த இதை மட்டும் இப்படி ஹைட் இப்படி ஏற்றமாக போகுது இந்த இடம். ஓகே, இப்போ இதில் இங்கால போய் பார்ப்போம். இந்த இடத்துல இது ஓகே, இதில் ஒரு பாலை மரம் ஒன்று இருக்குது. வா, இங்கே பாருங்கள் கற்களை பாருங்கள் எப்படி இருக்காங்க கொடுங்க. இந்த 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 இடத்துல சுற்றி காணப்படுது இப்படி. ஓகே, இப்போ இந்த கோட்டையை சுற்றி வந்த வேண்டாம் இங்காலையும் நீங்கள் இதுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். மலைக்கெல்லாம் அரிப்புக்குள்ளாகுது. இப்போ யாருக்கு இந்த இடம் போய் சேரணும், இந்த விஷயம் போய் சேரணும் என்று தெரியலை. ஆனால் உரிய ஆக்களுக்கு இது போய் சேரணும். இந்த இடம் வந்து பாதுகாக்கப்படணும். தமிழ் மன்னர்களினுடைய கோட்டை. ஓகே, இங்கால ஒரு பகுதி உடைஞ்சி சிதைவடைஞ்சு காணப்படுது. அப்படியே இங்கால பார்த்தோம்னா வேறு முள்ளு ஒன்று குத்திட்டு ஷூவில். ஓகே, இது அப்படியே சுற்றி இப்படி போய் கொண்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே, கோட்டைக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடங்களில் இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன குண்டுகள் காணப்படுது. இந்த மாதிரியான சின்ன சின்ன குண்டுகள் காணப்படுது. இப்போ பண்டாரவணியனுடைய ஆட்சியில் தெரியும், நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. இந்த கொரில்லா தாக்குதல் மேற்கொள்வதில் அவர். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமான விஷயத்தை நாங்கள் உங்களுக்கு காட்ட போகிறேன். குருந்தூர் மலைக்கு நான் போகும்போது ஏற்கனவே சிவன் கோயில் இருந்தது. சிவன் கோயிலுக்கு பக்கத்தில் பெரிய விகாரை கட்டப்பட்டது. ஸோ அப்போ அந்த மலைக்கு பக்கத்தில் போய் பார்க்கும்போது
நிறைய கருங்கல்லால் அமைக்கப்பட்ட நிறைய தூண்களை பார்க்கக்கூடியதாக இருந்தது. அந்த கல் இருக்குது, கருங்கல் இருக்கு. அப்போ கருங்கல் தூண்களை வந்து அதிக அளவில் பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இடத்த நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இடத்துல கருங்கல் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை, என்கிட்ட அப்படி ஒன்றுமே இல்லை. ஆனால் 2 தூண்கள் கருங்கல் காணப்படுறத நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அடர்ந்த காடும் கூட. ஓகே, இந்த பாருங்க, இதுவும் வந்து இதுதான் அந்த தூண். இந்த இடத்துல பறிச்சிருக்காங்களோ தெரியல, பறிச்சிருக்கிறாங்க இந்த இடத்த. அப்படி இங்கால பார்த்தோம்னு சொன்னால் இங்கால இன்னொரு தூண் இருக்குது. இங்கே பாருங்க, இந்த இடம் 2 இடம் பறிக்கப்பட்டிருக்கு இல்லையா. இங்கே யானை இருக்கா தம்பி இதில், இந்த காட்டு அங்கால வர்றது குறைவு. காடுனாலே கொஞ்சம் அச்சம் தானே. ஓகே மக்களே, இப்போ நாங்கள் அப்படியே காட்டுக்குள்ளே வந்துட்டோம். வந்து பார்க்குறோம். இவ்வளோ காலம் நாங்கள் இயக்கத்தின் பேஸுகள், இயக்கம் இருந்த இடங்களை நாங்கள் கூடுதலாக எடுத்து காட்சிப்படுத்தியிருந்தோம். ஸோ இன்றைக்கு தான் முதல்ல வேறு யாருமே காட்டாத, யாருமே இது வரைக்கும் இந்த இடத்துல பெருசாக யாரும் வந்ததில்லை, வராத கிளிநொச்சியில் பக்கத்தில் எனக்கு தெரிய ஜட்ஜ் பண்ண சொன்னால் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். ஊற்றுப்புலம் என்ற இடத்துக்கு பக்கத்தில் தான் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கும். தேன் இருக்குது, நல்ல வாசம். ஓகே, அப்படி ஒரு இடத்துல தான் நாங்கள் இதை வந்து பார்த்து கொண்டிருக்கோம். ஓகே, இப்போ இந்த கண்ணு கட்டின தூரத்தில் வேறு எதுவும் இதில் தெரியலை. தேன் எடுத்திருக்காங்க. ஓகே, கிளிநொச்சி மாவட்டத்தில் பழங்கால மன்னர்கள் வாழ்ந்த ஏதாவது ஒரு இடம் இருக்கா அப்படின்னு சொன்னால் இதுவரைக்கும் யாரும் இல்லை என்று தான் சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். ஆனால் அது கிடையாது. ஒரு மிக முக்கியமான ஒரு இடத்தை தான் இன்னைக்கு காணொலியை காட்சிப்படுத்திருக்கோம். எனக்கு பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான பெரிய செங்கல் கற்கள் வந்து இப்படி காணப்படுறத பார்க்கக்கூடியதாக இருக்கும். உண்மையிலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சிகிரியா போன்ற இடங்களுக்கு போயிட்டு பழங்கால மன்னர்கள் இந்த கோட்டைகள், அரண்மனைகள்லாம் இருக்கிற இடத்த போய் பார்த்தோம்னா இந்த மாதிரியான கற்கள் இருக்கிறத பார்ப்போம். அதே போன்று இங்கே இப்படி ஒன்று காணப்படுது. சரி, இது ஏன் இவ்வளவு காலமாக இது காட்சிப்படுத்தவில்லை அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஆனால் இனிவரும் காலங்களில் நிச்சயமாக இப்போ இது வந்து தொல்பொருளியல் திணைக்களத்துக்கு இது போகுமாறுதான் நிச்சயமாக அவங்க இந்த இடத்தை ஆய்வு செய்யறங்கிற பேரில் வேற எதுவும். இந்த இடத்துல ஒரு செங்கல் சிலை காணப்படுது. இதில் முக்கியம் என்னன்னு கேட்டால் இங்கே பாருங்க, இந்த இடத்துல காணிக்கை கட்டியிருக்கிறாங்க. சம்மந்தமே இல்லாம இருக்குது இந்த இடம். ஆனால் இதில் காணிக்கையெல்லாம் கட்டப்பட்டிருக்குது. இங்கே பாருங்க, நேத்திக்கு காணிக்கை கட்டி வச்சிருக்கிறாங்க. இது உண்மையில் இந்த இடத்துல ஒரு இதுதான். தொடர்ந்து பார்த்தோம்னு சொன்னால் முதல்ல நாங்கள் ஒரு குளம், ஒரு சின்ன கிணறு ஒன்று காட்டியிருந்தோம், ஒரு கேணி மாதிரியான ஒரு கிணறு. ஸோ அதை தான் திரும்பி பார்க்க போகிறோம். நாங்கள் இருக்கோம். இதுதான் மக்களே அந்த கேணி. இதில் முக்கியமாக சொல்ல போனால் என்னன்னு கேட்டால், இப்போ கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்க எல்லா குளமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடுமையான வறட்சி இந்த காலத்தில் முழுமையாக வற்றிய நிலையில் காணப்படுது. ஆனால் இந்த கேணியில் இருக்கிற நீர்மட்டம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பாருங்க, தரை இது தரையோட இருக்குது. அப்படி இவ்வளவு இப்போ இங்கே இருக்கிற என்னோட வந்த தம்பி சொல்றாரு என்னன்னு கேட்டால், இந்த கேணி இது வரைக்கும் வட்டினதே இல்லையா வந்த காலத்துல இதை மட்டும் இப்பயுமே நீர் இப்படியே இருக்கும்னு சொல்றாங்க. நிச்சயமாக இந்த இடம் ஒரு அதிசயமான இடமாக தான் இருக்கணும். மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ எவ்வளவு ஆழம் தெரிஞ்சுக்கணும். முதலில் காட்டிட்டு இப்போ காட்டு பாருங்க, இதில் ஒரு பெரிய தடி ஒன்று இருக்குது. இந்த தடியை நான் இதில் விட்டு காட்டுறேன் பாருங்க. போய்கொண்டே ஓகே, இவ்வளவு தூரம் காட்டிருக்குது. ஸோ நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் இந்த இடத்த மட்டும் நீர் மட்டம் இருக்குது. 2 ஆள் உயரத்துக்கு ஆழம் இருக்குது. இந்த சுற்றி பார்த்தோம்னு சொல்லி இது கட்டப்பட்ட குளமா இல்லாட்டி இயற்கையில் தோன்றினான்னு தெரியல. ஆனால் இதெல்லாம் அந்த ஒரு வித்தியாசமான கல் ஒன்று காணப்படுது சுற்றி.
இது வந்து உண்மையிலே இந்த இடத்துல ஒரு பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம் என்று தான் சொல்லலாம். நிச்சயமாக எதிர்காலத்தில் இப்போ இந்த வீடியோவை பார்த்தோ அல்லது இது இந்த இடம் அமைஞ்சிருக்கும் மாவட்ட செயலகமோ அல்லது பிரதேச செயலகமோ இந்த இடத்தை கட்டாயம் பொறுப்படுத்தி இதை பாதுகாத்து எதிர்கால சந்ததிக்கு இந்த இடத்துல இப்படி மன்னர் வாழ்ந்த இடம் என்று காட்டணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை. ஓகே, இது போல இன்னொரு கிணறு இருக்குதுன்னு சொன்னாங்க. நாங்களும் தேடி தேடி பார்த்தோம், எங்கே இருக்குதுன்னு தெரியல. இந்த இடத்துல பரிச்சயமான ஒருத்தரை கூட்டிட்டு வந்திருந்தா காட்டியிருப்பார். ஓகே மக்களே, இந்த கிளிநொச்சியில் இருக்கிற அந்த கோட்டையை பற்றி ஒரு ஐயாவோட தான் நாங்கள் கதைக்க போகிறோம். இந்த ஐயாவை தான் இப்போ சந்திக்க போகிறோம். எங்களுக்கு முன்னே கிடைக்கிறார். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? மாணிக்கராசா. மாணிக்கராசா ஐயா, சொல்லுங்க, எத்தனை வயசு உங்களுக்கு? 80 வயது. எவ்வளவு காலமாக கிளிநொச்சியில் இருக்கிறீங்க? கிளிநொச்சியில் வந்து நான் வந்து இப்போ 84ஆம் ஆண்டு இருக்கேன். 84ஆம் ஆண்டு. அப்போ பெரிய ஒரு அனுபவசாலி நீங்கள். ஓகே ஐயா, எங்களுக்கு என்னன்னு கேட்டா, கிளிநொச்சி பகுதியில் இருக்கிற ஒரு கோட்டை, இது வந்து வெளிப்படாமலே இருக்குது. இங்க இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரியாமலே இருக்குது. இந்த கோட்டை தொடர்பாக நான் இந்த ஊர்ல நிறைய பேரோட கேட்டு பார்த்தேன், இது என்ன விஷயம் விளக்கம் உண்டு. சோ அவங்க எல்லாரும் உங்களை தான் சொன்னாங்க. உங்கள்கிட்ட போய் கேட்டா இது தொடர்பான விளக்கம் தர வேண்டும். சொல்லுங்க, இந்த கோட்டை எப்படி உருவானது? இந்த கோட்டை யார் கட்டப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? கோட்டை வந்து இது வந்து ஆறால கட்டது பழைய கோட்டை. இது இந்த அரசால கட்டப்பட்ட கோட்டை தெரியல. ஆதி காலத்துல இருந்து பழைய கோட்டை இது. செங்கல்லுகள் அதுகள் இதுகள். நாங்கள் 84ஆம் ஆண்டு நாங்கள் வந்து அதை பார்க்க போற நேரம் புதையல் எல்லாம் எடுத்து கிழங்குகள் எல்லாம் கிண்டி பெரிய பெரிய புதையல் எல்லாம் எடுத்திருந்தது. அப்ப அதுல இருந்து குருவில் அப்புன்ற ஒரு கதிரவேல் வாத்தியார் தான் எங்களை யாழ்ப்பாணம் கொட்டடி முகாமில் இருந்து எங்களை குடியேற்ற இங்க கொடுத்தாங்க. அந்த நாங்கள் காடுபட்டு இதுல இருந்து கஷ்டப்பட்டு அந்த இரண்டு கோட்டையெல்லாம் நாங்கள் பார்த்து நாங்கள் விளக்கு வச்சு நாங்கள் சாமி கோயில் வச்சு விளக்கெல்லாம் வச்சு கொண்டு வந்தாங்க. அப்ப இடையில வந்து ராணுவம் வந்து இதுக்குள்ள புகுந்து ஆராய்ச்சி பண்ணி இதெல்லாம் கண்டு அவங்க வந்து இதுக்குள்ள எல்லாம் புதைப்பொருள் ஆராய்ச்சி பண்ற அளவுக்கு வந்துருவாங்க. நாங்களாவது மக்கள் போயிட்டு எல்லாம் கலைச்சி இப்படி எங்களுக்கு பிள்ளைகளுக்கு உரிய இடம் இது சொல்லி நாங்கள் காய்ச்சிலான்ற இடத்துல அவங்கள அதை விட்டுக்கொள்ள இல்லை. அவங்கள அதுக்கு ஒரு போட் போட்டு அட்டு மாதிரி யாருமே உள்ளுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி போட்டை போட்டு மறைச்சி வச்சு போட்டு அதுக்குள்ள இருந்து 100 ஏக்கர் காணி அவங்களுக்கு அந்த பவுண்டர் முழுக்க அப்படியே ஒதுக்கி போட்டு போயிட்டாங்க. அப்ப இன்னும் வரைக்கும் அது அப்படி. எத்தனை ஆண்டு நடந்தது இந்த சம்பவம்? அது வந்து 65 70 நடந்தது. 70-75 வந்து அந்த கோட்டையை வந்து ராணுவம் வந்து இது முன்ன நடந்த சம்பவம் இது நடந்தது. அதுக்கு பிறகு என்னென்னமோ நடந்தது. அதுக்கு பிறகு என்னென்ன விஷயங்கள் நடந்தது. இந்த கோட்டை கல்விகள் எல்லாம் வந்து கடற்கரை நீங்க வந்து பார்க்கும்போது ஆரம்பத்தில் இந்த கோட்டை எப்படி இந்த கட்டிடங்களா இருந்தது? அட்டிவாரம் கட்டிட கீழ் கட்டு அட்டிவாரம் மட்டும் இருந்தது. இப்ப முழுமையா சிதைவடைஞ்சிட்டு. அது பிறகு சிதைவடைஞ்சிருச்சா? அதை வந்து சரங்கள் ஆக்கள் அங்க இங்கிருந்து கல்லுகள் தோண்டியா செங்கல்களை தோண்டி ஏற்றி அப்படி. இதுல கருங்கல் நிறைய கருங்கல் இருப்பதாக சொல்லியிருந்தாங்க. கருங்கல் வந்து வளர்ச்சி இதை வந்து தூண் போட்டு பெரிய ஆழமான தூண்கள் போட்டு அது ஒரு 4 சதுரப்பட காட்டிருந்தவங்க. சதுரப்பட 4 சதுரப்பட காட்டு இருந்தது. அது இடையில புதிய கண்டு சொல்லி அவங்க தூண்டிடுவாங்க. தோண்டிட்டு அந்த கல்லுகள் எல்லாம் ராவராவா தெரியாத ஆக்கள் ஆரண்டு தெரியாத ஆக்கள் வந்து எல்லாம் கல்லெல்லாம் ஏறி கொண்டு போயிட்டாங்க உடைச்சு. அப்ப நாங்கள் திருப்பி போலீஸுக்கார வச்சு போலீஸால வந்து திருப்பி அதை வந்து எங்களுக்கு அந்த கல்லுகளை தான் திருப்பி ரிட்டர்ன் பண்ணி வந்து இறங்கிட்டு போனோம். அப்ப நாங்கள் எந்த நேரம் அது காட்டு பகுதியாக எந்த நேரம் நாங்கள் பார்க்க போறோம் இல்லை. திருப்பியும் வந்து அந்த கல்லெல்லாம் ஏறி கொண்டு போயிட்டாங்க. இப்போ அது அதே நிலையில அப்படியே இருக்கு. ராணுவம் வந்து பார்க்கறதும் இல்லை, இப்போ ஒரு பாரதும் இல்லை. அவங்கள கட்டுப்பாட்டில் அதை போட்டை போட்டு வச்சு கொண்டிருக்காங்க. போட் போட்டிருக்கிறாங்க. அதேமாக இப்போ வந்து அதை யாரும் வந்து கோட்டை ஒன்று இருக்குன்னு சொல்லி பார்க்க வந்தால் நாங்கள் கூட்டி கொண்டே காட்டம் தான் கோட்டை காட்டம் பார்த்துட்டு அவ்வளோதான். ஆனால் அதை பற்றி யாரும் வெளிப்படுத்தாம இருக்கிறாங்க. இதுவரை காலத்தில் இந்த கோட்டையை பற்றி யாருமே ஆராய்ச்சி பண்ணவும் இல்லை, அதை பார்க்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது அப்படியே இருக்கு. ஆனா இன்னும் அதுல வந்து பெரிய விசேஷங்கள்லாம் நடந்திருக்கு. அதான் சொன்னால் எங்களோட ஆள் வந்து அந்த ஒரு கிணறு ஒன்று பட்டினா அதுல கோயிலுக்கு கீழே அந்த பள்ளத்துல அந்த இதுக்கு பக்கத்துல வந்து கிணறு ஒன்று பட்டினாங்க. பட்டினா அதுல தண்ணி இல்லை. சாதாரணமா ஒரு 18 அடி மண்டல வெட்டியாச்சு. 18 அடி வெட்டி தண்ணி இல்லாம விட்டுட்டு போயாச்சு. அடுத்த நாள் வந்தா கிணறு நிரம்பி வலிக்க துவங்கிது தண்ணி. அப்ப அங்க ஒரு கிணறு இருக்குன்னு சொல்றாங்க. அதுதான் அது பழைய ஒரு கல் கிணறு, தனி கல் கிணறு. அதுதான் அந்த ஆதி காலத்துல அந்த கிணறு பாவிச்சு அந்த கோட்டைக்கு பாவிச்ச கிணறு. ஓகே ஓகே. அதெல்லாம் இப்ப பிள்ளையார கூட தீட்டமானது அந்த கிணத்துல. அந்த கிணத்துல தானே இந்த கிணறு. அது இதுவரைக்கும் வற்றினதே இல்லை, வட்டாது. கடைசியும் இந்த காலத்துலயும் வட்டாது. இந்த கோடையில அந்த கிணறுலாம் வற்றி போயிடும். அதுதான் சில பேர் அந்த கிணத்தை துப்புராக்கி போட்டு திருப்பி அதில் போய் குளிப்பாங்க. அதுதான் அந்த கிணத்துல தண்ணி என்ன நல்ல ஊற தனியா நல்ல தனியா. இந்த கிணறு நாங்கள் வெட்டி நகரது வந்து அடுத்த நாள் கண்ணி ஊர் பாயுதான்னு சொல்லி போட்டு போய் பார்த்தா. அப்புறம் ஒரு ஆள் பகல்ல ஏதோ ஒரு கால போன இடத்துல ஒரு கிடாரம் வந்து மிதக்கு சொல்லி எங்கள்கிட்ட வந்து சொல்லி நாங்கள் எல்லாம் ஓடி போய் பார்த்தா அதை காணையில நாங்கள் காணையில அந்த ஆள் சொல்லி இந்த இடத்துல கண்ண அந்த புதையில இன்னும் இருக்கிறது.
அந்த கிணத்துக்குள்ள அதை எடுப்பதுக்கு ஒரு திறமை இல்லை. அரசாங்கம் வந்து பார்த்துட்டு அதையும் கைவிட்டு பார்க்க எடுத்தது. மக்கள் கொஞ்சம் குழம்பிட்டுட்டாங்க. சரி சரி சரி. அதுதான் இப்ப என்னடா இப்ப எடுக்கு நரிமலை எங்க குறுந்தூர் மலை முல்லைக்கு உள்ள அப்ப இங்க எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா தாசர்கள் இருந்ததாகவும் தங்களுக்குரிய இடம்னு சொல்லி பௌத்த விகாரை கட்டி கொண்டு வராங்களோ. அதே பிளான் இவங்க இந்த இதையும் எடுத்திருக்காங்களா? இதை வந்து 100 ஏக்கர் திட்டத்தை அவங்க போட்டதை வந்து அரவியன் ரோட்டை அந்த காணி முழுக்க இருக்கு. அவங்க அந்த ரோட்டை வந்து அங்கே குடியேற்றம் பண்ணி அதுக்கு பிற்பாடு ஒரு புத்த கோவில் கட்டுற பிளான்லாம் இருக்கு. இதுவரையிலும் வந்து நாங்கள் தமிழாக்களை வந்து ஒரு எம்பி மாதிரி அவங்களோ இவங்கள வந்து இதோட பார்த்துக்கிட்டு ஒரு புதிய ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு ஒன்றுமே செய்ய அப்படியே கைவிட்டுட்டாங்க. இப்போ அவங்களோட கைகளாம் இது போகுது. அப்படியான ஒரு பிளான்லாம் இருக்குது. ஏன்னா இப்ப அவங்க எல்லாம் முன்னோடி நிற்கிறாங்க. அவங்க எல்லாம் பிளான் எடுத்துட்டாங்க. அவங்க எல்லாம் இது வந்து கரைச்சி பிரதேச சபையா? கரைச்சி பிரதேச சபை. ஏதாவது கல்லுகள்ல கல்வெட்டு எதுவும் இருக்கு கண்டுபிடிச்சால் அதுல இருந்து நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். இது இன்னாட்ட கோட்டை தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனா இது சிங்கள அரசர் கோட்டை இல்ல இல்ல இல்ல. அதுக்குரிய ஆதாரங்கள் ஒன்றும் இல்லை. அதுக்கு அப்படி சொன்னா அவங்க ஒரு புத்தர் சிலையோ ஏதோ ஒரு சிலையோ இல்லையோ துண்டுகள் உடைஞ்ச எதுவும் இருக்கு. அப்படியான ஒரு இது ஒன்றும் இல்லை. இப்ப என்னண்டா நாங்கள் அரசன் ஆண்ட இடம் அதுல அரசன் ஆண்ட இடம். ஆனா எந்த அரசன் ஆண்ட இடம்னு சொல்லிடுறாரு எங்களுக்காக விவரம். நீங்க பார்க்கும் போது ஆரம்ப காலத்துல அதுல எத்தனை கருங்கல் தூண்கள் இருந்திருக்கும்? கருங்கல் தூண் வந்து 8 தூண் இருந்தது. கருங்கல் தூண் வந்து அது ஒரு கட்டடங்கள் எல்லாத்தையும் விட்டு தனியா இருக்குது. தனியா உள்ளுக்கு கட்டடம் இதே பேட்டர்ன்ல தான் குருதூர் மலையில இருக்கு. குருதூர் மலையில நடுவுல சிவன் கோயில் உயரமான மலை தானே. அந்த சிவன் கோயிலை தாண்டி காட்டுக்குள்ள அப்படி போகும்போது கருங்கல் தூண்கள் அங்கங்க இடைக்கிட இருக்குது. அப்படி இப்ப நீங்க சொல்றது அந்த மாதிரி ஒண்ணுதான். அதே மாதிரி இதுல இருந்தது கல்லுகள் எல்லாம் தூண் கல் இருந்தது. அதெல்லாம் கல் ஏற்றி கொண்டு போயிட்டாங்க எல்லாத்தையும் தோண்டி. சதுரப்பட 4 அதாவது வந்து ஒரு 10 அடி விட்டத்துல அந்த 4 கல்லு இறக்கி இருந்தது. அந்த தூண் இருக்கிறபடியா கல்ல தூண் இருக்கிறபடியா நடுவில் புதையல் இருக்க அளவுக்கு இது வந்து ஆக்கள் தோண்டி இருக்கிறாங்க. தோண்டி பார்த்து எடுத்தாங்களோ எடுக்கலையா அந்த கல் எல்லாத்தையும் உடைச்சிட்டு கொண்டு போயிட்டாங்க. கல்லுகள் எல்லாம் சிதஞ்சு போய் கிடந்து. அப்ப அது பழைய கோட்டை உண்டு. இயக்கம் இருந்த காலத்துல அதுக்குள்ள எதுவும் ஒன்றும் இல்லை, ஒன்றும் செய்யல. அவங்க இருந்ததுதான் இயக்கம் இருந்ததுக்கு என்ன அவங்கள அதுக்குள்ள ஒன்றும் செய்யல. தோண்ட கிண்டவோ பார்க்கவோ கொண்டோ ஒன்றும் செய்யல. அவங்க அதெல்லாம் அவங்கள்ட்ட கேட்க அது பாதுகாப்பா கிடந்தது. இயக்கம் இருக்கும்போது வராம பாதுகாப்பா இருந்தது. பிறகு இப்ப யாரும் கேட்பாரற்ற முறையிலாம் ராணுவம் எல்லாம் வந்து பார்த்து இத்தனையோ முறையில் ராணுவம் வந்துட்டு இவங்க இப்ப இதுல பெரும் பிளானும் இருக்கலாம். ஏன்னா இப்ப இப்படியே இருந்து திடீரென்று இதுல ஒரு விகாரை அவங்க விகாரம் அமைக்கிற பிளான் எல்லாம் இருக்காங்க. அதான் அதுல விகாரம் உண்டு கட்டணம் தான் பிளான். பழைய இதுகள் இருக்கிறபடியால் இருக்கிறாங்க. அதே நாங்கள் இனி அது நாங்கள் வந்து கிளிநொச்சி மாவட்டத்துக்குள்ள வந்து இப்ப எல்லாரும் வந்து இப்படி ஒரு பழைய கோட்டை இது இன்னத்த யாரால உருவாக்கப்பட்ட சரித்திரங்களை பார்த்து அந்த கோட்டையை உருவாக்குறேன்னா உருவாக்கலாம். உருவாக்கி பாதுகாத்து வச்சிருக்கலாம். பாதுகாத்து ஒரு சுற்றுலாத்தலமா மாறும். இங்க கிளிநொச்சியில என்ன இருக்குது? அப்படி ஒன்றும் இல்ல. இப்ப இருக்கிறத பாதுகாக்கலாம். பழைய இதுகளை வந்து நாங்கள் பாதுகாத்து வச்சிருந்தோம்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பிற்காலத்துக்கு ஒரு இதா இருக்கு, நல்ல ஒரு எழுச்சியா இருக்கும். பாதுகாக்க ஆக்கள் இல்லை, பாப்பாரும் இல்லை, பாதுகாப்பாரு. ஒரு நேரங்கள்ல அவங்க வந்து அந்த குடியேற போறாங்க. குடியேற என்ன அவங்க எல்லாம் புத்தர் சிலை கட்ட போறாங்க. அதுக்கு முதல்ல வந்து யாராலும் வந்து பார்த்துக்கிட்டு வந்து கோயிலை உருவாக்கி அதுக்கு இல்ல சைவ கோயிலை ஒன்று உருவாக்கி கட்டி எடுத்தால் அதான் இப்ப உருவாகி இருக்கிற இந்த பிள்ளையார் ஆலயம் இருக்குன்னா பிள்ளையார் ஆலயம் அந்த அதோட அதுக்குரியதுதான். ஆனா அந்த பிள்ளையார் கோயில் அதுக்குள்ள அமைஞ்சிருந்தாலும் கூட இன்னும் கொஞ்சம் இதா இருக்கும். அப்புறம் கட்டின அந்த நேரம் அந்த கதிவேல் வாத்தியார் வந்து அந்த கோயிலை கட்டின அது உள்ளுக்கு கட்டி இருந்தா இன்னும் விசேஷமா இருந்திருக்கும். ஆனா அங்க தண்ணி நிக்குமா? தண்ணி நிக்கும் போயில அந்த இதை விட அந்த கட்டுமானங்கள் எல்லாமே உயரமான குன்றுகள்ல தான் அமைஞ்சிருக்கு. பெரிய பெரிய அந்த அதோட வந்து அது இப்பதான் அந்த கல்லுகள் எல்லாம் விளங்கிருக்கு. கருங்கல்லு வந்து காலம் அந்த கல்லு ஒரு புட்டிலாம் அது அமைக்கப்பட்டிருக்கு. அந்த வழக்கையெல்லாம் கருங்கல் ஆகிட்டு எல்லாம் கருங்கல் வந்து இப்போதான் அது உருவாகி அது வளர்ந்துருக்காது. ராஜநகரம் 150-200 வருஷத்துக்குள்ள அந்த கல்லுகள் எல்லாம் உருவாகி இருக்கு. பழைய கோட்டை தானே அது. கல்லு வந்து விளையிற சாமான் வளரும்.
இப்போ என்னென்னா இப்போ நானும் ஒரு வாத்தியார் தான். அப்போ நான் இந்த ஸ்கூல் பிள்ளைகளை கூட்டிட்டு சீகிரியா புலனர் அன்றாபுரம்னு சொல்லி போயிருக்கிறோம். இப்போ அங்கே இல்லாமல் நிறைய இடங்கள் இருக்குதானே. அங்கே என்ன மாதிரியான அந்த செங்கற்கற்கள் சிதைவுகள்லாம் காணப்படுமில்ல, அதே பேட்டர்ன்ல இங்கே இருந்தது இங்கே இதில். அப்போ கட்டாயம் இது ஏதோ ஒரு அரசரோட சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதுக்குரிய சரியான விளக்கம் உண்மையிலே தெரியாது. அதை யாரும் இன்னும் ஆய்வு செய்யவும் இல்லை. இந்த இடத்துல இப்படி இருக்கு. இப்ப சில வேளை இந்த வீடியோ மூலமா தான் இந்த இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு தெரிய வருமோ தெரியல. இல்ல சனம் வந்து முந்தி ஒரு இதுக்குள்ள ஒரு ஆள் வந்து புதையாள் இருக்குன்னு சொல்லி புதையாள்கிட்ட உண்ட ஆரம்பிச்சு. அந்த நேரம் கோடான கோடி சனம் வந்து இங்க புதையாள் எடுக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்க வந்த சனங்கள், வாகனங்கள், பஸ்ஸுகள், லொரிகள், கார்கள் அங்க இங்கன்னு சொல்லி வந்த இதுக்குள்ள வந்து காட்டுக்குள்ள இதுக்குள்ள அந்த நேரம் சனம் வந்து இந்த கோட்டையெல்லாம் பார்த்துட்டு போனது. சரி, இந்த கிராமத்துக்குள்ள ஒரு இப்போ அந்த இதுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கோயில் ஒன்று இங்கே இருக்குதான். அது அந்த கோயிலை இந்த யாராலும் கண்டுபிடிக்கிறாது. ஆனா இதுக்கு கோயில் இருக்கு. அது இந்த காட்டுக்குள்ள நிலத்துக்குள்ள அந்த கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. நிலத்துக்குள்ள புதிஞ்சிட்டுதான் சுரங்கம் மாதிரி இருக்கு. ஆனா இத்தனை பேர் கண்டதுன்னு சொல்றாங்க, போனதுன்னு சொல்றாங்க. சரியான ஆதாரம் இல்லை. இந்த அந்த நேரங்களில் சாமி ஆடி கொஞ்சம் கலையாடி அப்படி இப்படி வந்து இந்த புள்ளிகள் எல்லாம் ஆடிக்கொண்டு அந்த காடு வழியே போச்சு. போய் அந்த கோட்டை அந்த இதுக்கு போயிருக்கு, ஆக்கள் பிள்ளைகள் போயிருக்கு. அந்த ஆடி கோயில் ஒரு கோயில் இருக்குன்னு சொல்லி எல்லாம் சொல்லி அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து இதை பார்த்தா அந்த ஒரு புதிய வந்து சொல்லி ஆரம்பிச்சார் தோன்றதுக்கு. மாதக்கணக்கில் கொண்டவங்க 3-4 மாதமாக. இந்த இடம் குறித்து பல ஆண்டுகளாக இந்த பிரதேசத்திலே வாழ்ந்து வரும் ஐயா எங்களோட இணைந்து பகிர்ந்து கொண்ட கதைகள், வரலாற்றின் மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளிச்சமிட்டு காட்டியிருக்கின்றார். அவரின் வார்த்தைகளோடு இக்காணொலியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கின்றோம். நம் பண்பாட்டையும் வரலாற்றையும் காப்பது நம் அனைவரின் பொறுப்பு என்பதை மறக்காமல் வரலாற்றை வாழ வைத்திடுவோம். நிச்சயமாக இந்த காணொலி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த காணொலி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.